அப்பாக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்ததுனால, அவருக்கு வந்து பிரச்சனை ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கிருமினால கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த கிருமி என்ன பண்ணும்னா, டேஸ்ட் பட்ஸ தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். டேஸ்ட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் பண்ணும். எங்க அப்பா ரொம்ப நாளா எனக்கு சளி இருக்குதுன்னு நெனைக்கிறேன். என்னால வந்து டேஸ்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காஃப் சிரப் குடிக்கிறதும், சளி மாத்திரை போடுறதும் இப்படியே போட்டுட்டு இருந்தா ரெக்கவரே ஆகும். சளி புடிச்சா கூட ஒரு பாயிண்ட்ல ஏதோ அது தெரிஞ்சிரும்ல. அது எங்க அப்பாக்கு தெரியவே இல்ல. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, இல்ல இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனைனால வந்த ஆர்கானிசம்னால வந்த இன்ஃபெக்ஷன் தான் இது. அதனாலதான் வந்து தெரியல. சில பேருக்கு 3 மாசமா ஆகும், 6 மாசமா ஆகும் டேஸ்ட் ரெக்கவர் ஆகுறதுக்கு. அது வரைக்கும் டேஸ்ட் தெரியாது. நீங்க வந்து சுருக்குன்னு ஏதாவது ஒண்ணுத்துல டேஸ்ட் தெரியுதுன்னா வந்து அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெக்கவர் ஆக வரைக்கும். எங்க அப்பா சாப்பிடுறதே இல்ல. டேஸ்ட்டே தெரியல நான் என்னத்த சாப்பிடுறது? எனக்கு தண்ணி குடிக்க கூட பிடிக்கல இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் அம்மாவோட மஞ்சள் காப்பு செலுத்திட்டு வந்தோம். அப்போ அம்மா மஞ்சள் குடுப்பாங்க. எப்பவுமே அந்த காப்புல வச்ச மஞ்சள். நான் அம்மா கிட்ட மட்டும் அப்பாக்கு வந்து இது தினமும் தண்ணியில போட்டு கலந்து குடுத்துக்கிட்டே இரு. என்ன ஏதுன்னு அம்மா பாத்துக்கும். நம்ம அத பத்தி கவலைப்பட வேணாம். சரின்ட்டு அம்மாவும் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குடுத்துட்டு வந்துட்டே இருந்தபோது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்பா ஏதாவது சொல்றாங்களான்னா, டேஸ்ட்டே தெரியாம இருந்தது பரவால்ல. இப்ப கசக்க ஆரம்பிச்சிருச்சு வாயி. தண்ணி குடிச்சா கூட கசக்குது. எனக்கு பிடிக்கவே இல்ல அப்டின்ட்டு இருந்தாரு. இவரு பாசிட்டிவா சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படி நெகட்டிவா சொல்றாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்பவும் நீ விடாதம்மா, நீ மஞ்சள் போட்டு குடுத்துக்கிட்டே இரு அப்டின்ட்டு இருந்தபோது, மஞ்சள் குடுத்துக்கிட்டே இருந்தபோது, இப்போ ஒரு 2 வாரம் முன்ன கொஞ்சம் டேஸ்ட் அந்த கசப்பு தன்மை போயி, டேஸ்ட் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கசப்புமே ஒரு டேஸ்ட் தானே. அதுவே வந்து ஒரு ஓப்பனிங் தான். எங்களுக்கு எங்களுக்கு அந்த டைம்ல அது எட்டல. டேஸ்ட்டே தெரியாம ஏன் கசப்பு குடுத்துருச்சு அப்படிதான் நாங்க யோசிச்சுட்டோம். அப்புறம் அந்த கசப்பு போக 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 கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு இப்ப ஓரளவுக்கு அப்பா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னமுமே அப்பாக்கு அந்த மஞ்சள் குடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். தண்ணியில போட்டு தினமும் கலந்து அது கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நாங்க விடுறதா இல்லவே இல்ல. அப்பா மஞ்சள் குடுத்துக்கிட்டே இருங்க. அம்மா எப்படி சரி பண்ணி குடுத்துரும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு தான் இருக்கோம்.